லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் நலமா இருக்க வேண்டுமா? நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமா? எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எந்த சஞ்சலமும் எந்த தவிப்பும் இல்லாமல் நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டுமா? அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னத்தை கற்பிக்கிறாரோ அந்த கற்பிக்கிறபடியே நீங்கள் நடக்க வேண்டுமாம். அவர் உங்களுக்கு கற்பிக்கிற ஒவ்வொரு கட்டளையும் ஏற்றுக்கொண்டு, அவர் கற்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் நன்றாய் இருப்பீர்களாம், நலமாய் இருப்பீர்களாம், பாதுகாப்பா இருப்பீர்களாம், சுகமாய் இருப்பீர்களாம். அதுக்குத்தான் இந்த காலை வேளையில மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தெளிவாக அந்த வார்த்தையை சொன்னார். இது என் தெய்வத்தினுடைய 7 முறை புடமிடப்பட்ட புண்ணிய வார்த்தையா இருக்கிறது. அந்த புண்ணிய வார்த்தை எதற்காக உங்களிடத்தில் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நலமா இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பி இருக்கிறார். சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். பலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். தருத்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தருத்திரம். ஏன்? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு வியாதி. ஏன்? அநேக காரியத்தில் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு சஞ்சலங்கள். ஏன் அந்த சஞ்சலங்கள் வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல், படித்து முடித்து விட்டு நல்ல வருமானம் இல்லாமல் இன்னைக்கு அநேக காரியத்தில் தடைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து அதை பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு நலமாய் இருக்குமாம். நான் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் தான் இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. வாசித்து பார்ப்போமா? வாசித்து பாருங்கள். இது என் தெய்வத்தினுடைய கற்பனையா இருக்கிறது. இந்த கற்பனை தயவு செய்து கை கொள்ளுங்கள். வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? என் தெய்வத்தினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டுமாம். அவர் உங்களுக்கு 10 கட்டளையை உங்களுக்கு எழுதி சொன்னார். இன்னைக்கு முதல் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் நீங்கள் பயந்திருக்கிறது உண்டா? ஆலயத்துக்கு கிரயமாய் போ சொல்லுகிறார். அது உங்களிடத்தில் இருக்கிறதா? என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம் என்று சொன்னார். அது உங்களிடத்தில் இருக்கிறதா? இன்னும் பல காரியத்தை உங்களுக்கு எழுதி சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். அதைதான் அந்த வேத வசனத்தில் அழகா சொல்றார். உன் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமா? உன் பிள்ளைகள் சுகத்தோடு இருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போல இருக்க வேண்டுமாம். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பயந்து நில்லுங்கள். அதைதான் அந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. நன்றா இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, அதாவது எந்த நாளும்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, அவருடைய வேதத்துக்கு பயந்து அந்த வேதத்தை வாசித்து அவருடைய வழியிலே நீங்கள் கிரயமாய் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்களாம். நீங்கள் நல்லது செய்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது வரும். நீங்கள் நல்ல காரியத்திலே நடந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் அநேக காரியத்தில் உண்மையும் உத்தமாய் நடப்பில்லானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்மையான காரியங்கள், உத்தமமான காரியங்கள் நடப்பது அதிக நிச்சயம். அதற்குத்தான் அதுக்கு கீழே போட்டு பாருங்க, என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். உங்களுக்கும் நலமாயிருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நலமாயிருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நலமாயிருக்கும், சுகமாயிருக்கும், ஆரோக்கியமாயிருக்கும், மாற்றமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், அநேக காரியத்துல உயர்வாயிருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அநேக காரியத்தில் நலம் இல்லாமல் இருக்கிறோம். நலம் விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று நாம் சோர்ந்து போய் கிடக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், என் தெய்வம் பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் கட்டளைகளின் நியாயங்களையும் எழுதி உங்களுக்கு என்று சொன்னார். இன்னைக்கு நீங்கள் அந்த நியாயங்களை கை கொள்ளுகிற பழக்கம் உண்டா? ஆலயத்திற்கு கிரயமாய் போங்கள் என்று சொல்றார். அந்த ஆலயத்துக்கு போகிறதுல உங்களுக்கு பயபக்தி இருக்கிறதா? அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே வழங்காதே என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது கிரயமாய் செவ்வையாய் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் கற்பிக்கிறபடியே நீங்கள் நடக்க வேண்டுமா? அவர் என்னத்தை உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அந்த கற்பனையின் பிரகாரம், அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்க செய்யற சில தவறுகளினாலே இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, நீ செய்த பாவத்தை உன்னுடைய சந்ததியிடத்திலே கேட்புன்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம சரியா நடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்காம, நன்மையை சேர்த்து வைக்காம, பலனை சேர்த்து வைக்காம, நம்ம தீமையை செய்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் நம்முடைய சந்ததிக்கு தீமைகளை நாம் விதைத்து வைப்பது, சம்பாதித்து வைப்பது நல்லதல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமா? அப்பொழுது என் தேவனுக்கு நீங்கள் பயந்திருங்கள், அப்ப நீங்க என் தெய்வத்துக்கு பயந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை தெளிவாய் தியானம் பண்ணி பாருங்க. ரொம்ப பயங்கரமான வசனம் அது. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்கும்படி நீங்கள் என்றென்றைக்கும் நன்றா இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்நாளும் என் தெய்வத்துக்கு பயந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் தெய்வத்தை பின்பற்றி, ஒவ்வொரு நாளும் என் தெய்வத்தினுடைய கட்டளையை கை கொண்டு அந்த கட்டளையின் பிறகு நீங்கள் நடக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஊழியக்காரங்களுடைய பிள்ளையா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கட்டும், புதிதாய் தெரிந்து கொண்டவர்களா இருக்கட்டும், உங்களை எல்லாத்தையும் பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன் பிள்ளை நன்றா இருக்கணுமா, நீ நன்றா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்திருங்கள், அவருடைய கட்டளைக்கு பயந்திருங்கள், அவருடைய உண்மையான வார்த்தைகளுக்கு பயந்திருங்கள், அந்த உண்மையான வேதத்துக்கு பயந்திருங்கள், அவருடைய உண்மையான வார்த்தைக்கு பயந்திருங்கள். அவர் அப்படியே உங்களுக்கு எழுதி சொன்னார். என்ன எழுதி சொன்னார்? என்னுடைய கற்பனைகள் உண்டப்பா, என்னுடைய கற்பனைகள், என்னுடைய கட்டளைகள் உண்டம்மா, அதை நீ பின்பற்றி நடக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் நலமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகா, எவ்வளவு தெளிவா இந்த காலை வேளையில நம்முடைய நல்ல தகப்பன் கத்து கொடுக்கிறார் பாருங்க. எந்த நாளும் நீங்கள் என் தெய்வத்துக்கு பயந்திருக்க வேண்டுமா? அப்பொழுதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளும் நலமா இருக்கும்படி அவர் தேற்றி நடத்துவாராம். அப்பதான் நீங்க நன்றாய் இருக்க முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் இயேசு கிறிஸ்து நீங்கள் நலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொண்டு பாருங்கள், நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் எந்நாளும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சுகமாய் இருப்பதும் நன்றாய் இருப்பதும் என் தேவனுடைய பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவதும் அதிக நிச்சயம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நன்றாய் இருக்க கிருபை பாராட்டுவாராக, நலமாய் இருக்க கிருபை பாராட்டுவாராக. தயவு செய்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய நியாயங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை பின்பற்றி நடங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நலமாய் அவருடைய செட்டை அனுப்பி பாதுகாப்பது அதிக நிச்சயம். வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எதற்காக இந்த பிள்ளைகளுக்கு நேரம் இந்த வார்த்தையை அனுப்பினரோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படியற்றும். ஆண்டவரே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை நலமாய் இருக்க பண்ணட்டும், இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்யட்டும். இப்பொழுதே உடைய பரிசுத்த வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நலமான காரியத்தை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க நீர் தயவு செய்து உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்ற யோபு சொன்னார் ஆண்டவரே. அதே போல உம்முடைய வல்ல கரம் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.